ரெண்டாவது ரவுண்ட் என்ன தெரியுமா? ஐயோ பாவம், அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. வீடியோ போடுங்க. டீம் ஏ அடுத்தது என்ன நடந்திருக்கும்? அவரை அடிச்சு தூக்கிருப்பாங்க. அவர் அடிச்சு தூக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் டீம் சி. அவனை இடிச்சிருக்கலாம். இடிச்சு அவ அசிங்கமா திட்டிருக்கலாம். ரணிகா என்ன? அந்த வண்டி வந்து சைடா போய் அந்த இதெல்லாம் இடிச்சிருக்கும். எதுல? அது லாம்ப் போஸ்ட். ஆமா, லாம்ப் போஸ்ட். இதுலயா? இல்ல. இந்த வண்டி இப்படி போயிடுறோம். இவரே இல்ல அவர் நடந்து போயிட்டே இருப்பார். இது உங்களுக்கு கிடையாது. டிரைவர் தூங்கி அப்படி இல்ல என்ன மாதிரி ஓட்ட தெரிஞ்சா பாரு இல்லடா. ஆமா. போயிட்டு இருப்பாரு. வண்டி லாம்ப் போஸ்ட்ல இச்சிருமாண்டா. சரி, ஓகே. ஓகே. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இப்போ நம்ம பாப்போம். எல்லாருமே தப்பு. ஓகே, முதல் வீடியோல எல்லாமே ஜீரோடா. அடுத்த வீடியோ வருது. என்னடா நிக்கிறாங்க? பாலையா எங்கடா? அவன் வருவான். அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அவனுக்கு உயிரே இந்த ஜனங்க தான். சோனியா தெரியாம விரல வச்சுட்டா அமுங்கிச்சு. டீம் பி என்ன ஆகும்? சும்மா அப்படியே தண்ணி அடிச்சு அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தண்ணி அடிச்சு விளையாடுவாங்களா? ஓகே இருங்க, நான் சீரியஸா பதில் சொல்றேன். அவர் வந்து இப்படியே ஏர்ல பறந்து போயிட்டு அப்புறம் வந்து அவர் வந்து வில்லனை வந்து கன்வின்ஸ் பண்ணி இல்லனா ஒன்னு ஃபைட் இல்ல கன்வின்ஸ் பண்ணுவார். கன்வின்ஸ் பண்ணுவாரா? ஏய் தண்ணிய வீணாக்காதடா, அறிவு கட்டம் அப்படின்னு அட்வைஸ் கொடுப்பாரு என்ன மாதிரி. என்னப்பா சொல்ற? அது கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருக்கு. ஓகே, அடுத்தது யாரு? டீம் ஏவா? சொல்லுங்க பாப்போம். அதான் பல்ட்டிலாம் அடிச்சு அந்த தண்ணில இருந்து எஸ்கேப் ஆகி திருப்பி அவர் வேற பக்கம் போவாரு. இவர் அவரை அடிப்பாரு. தண்ணியால ஏர்லயே இருப்பாரு. ஏர்லயே பறந்து 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 தண்ணில இருந்து எஸ்கேப் ஆவார். சேவ் வாட்டர். சி என்னமோ முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் ஜஸ்தி பயங்கரமா சொல்லும். இப்போ வந்து தண்ணி வந்து அந்த செவுரு மேல அடிக்குது. செவுரெல்லாம் பறக்குது. அவர் அப்படியே பறந்து போறாரு. தண்ணிலேயே நடந்து போறாரு. அப்படியே கனெக்ட் ஆகி ஹீரோ போய் நல்லா பாய்ச்சி கில்லன அது செவுரா செங்கலா? அது செவுரு பறந்து போதா? ஆமா, ஆனா அவர் பெல்ட் அடிச்சு தண்ணி மேல நிப்பாரு. அப்படியே தாவி போறாரு. அதுக்கு நடந்து போறாரு. பாருங்க, தண்ணில அப்படியே நடந்து போய் வில்லனுக்கு போய் வங்குன்னு குத்திடுறாரு. ஓ, தண்ணியிலே நடந்து போய் ஜஸ்டி மாதிரி நித்தக்காருங்க. ஓகே, அடுத்தது என்ன நடந்தது? இப்ப அவர் ஏர்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் செங்கல் உடைஞ்சிச்சு. போடுங்கனே. அவரை அடிச்சு அட்வைஸ் பண்ணுவாரு. அவர் ஏர்லயே இருப்பாருன்னுச்சு. ஒண்ணு உனக்கு ஒரு அளவுக்காவது பரவாயில்ல. நீ சொன்னதே மூஞ்சிலே பொங்குன்னு குத்துவாருங்க. குத்திட்டார். செவுரு உடைஞ்சிருச்சு. ஆனா தண்ணி மேல நடப்பாரு. அது நடக்கல. ஆனா ஓரளவுக்கு சொன்னா இல்ல, டீம் ஏவும் சியும் பாதி பாதி கரெக்டா. ஆனா அட்வைஸ் பண்ணி திருப்பி இல்லனா இங்க பாருங்க, அவர் இப்படி நிப்பாட்டி இப்படி அட்வைஸ் பண்ணிருப்பாரு. நீங்க அத போட அட கன்றாவிய. இந்த வீடியோக்கு A and C 5-5. ரெடி 1 2 3 வீடியோ.
ஏ பி. அவர் உயிரோட ஏஞ்சி வந்து அவங்களெல்லாம் அடிப்பாரு. ஆமா. என்ன நாமா? அவர் சாவல. அவர் சாவல, உயிரோட ஏஞ்சி வந்து அடிப்பாரு. டீம்யே செத்துட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. ஆனா திருப்பி ரிட்டர்ன் வருவாரு. ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுவாரு? பாட்டில் மூடி மாதிரி இவர் கழுத்தை உடைச்ச மாதிரி அவங்க கழுத்தை அவர் உடைப்பாரு. நாலு பக்கம் பரவ பாட்டில் மூடி. ஓ பாவம், டீம் பி என்னமோ யோசிச்சு வச்சிருக்கு. இவங்க வந்து அப்படியே சிரிச்சிட்டு திரும்புவாங்க. இவர் வந்து பின்னாடி அப்படியே ஸ்லோ மோல எந்திரிச்சு வந்து ஃபர்ஸ்ட் அந்த பில்ல எல்லாரையும் தட்டி கொடுப்பாரா? ஐயோ இருங்க, ஹாய் சூப்பர் கைஸ், நல்லா ஷூட்டிங் பண்ணிட்டாரா? அது வந்து லாஸ்டா சொல்லுவோம். லாஸ்டா சொல்லுவார் அவரு. இவங்க திரும்புவாங்களா, அப்ப வந்து இவர் எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுவாரு? இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாரு. டக்குன்னு அவர்கிட்ட துப்பாக்கி இருந்தா எடுத்து சுடுவாரு, இல்ல அடிப்பாரு. சுடுவாரா அடிப்பாரா? அவர்கிட்ட துப்பாக்கி இருந்தா முன்னாடியே சுட்டுருப்பாரு, அதனால அடிப்பாரு. அடிப்பாரு. சரி பார்க்கலாம்டா, ஒரே கன்ஃபியூஸா இருக்குடா. ஐயோ கீழே போடுங்க, எந்திரிச்சு அடிங்க. ஐயா இன்னும் எங்களை நீங்க பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு அதுவும் இப்படி சுடுறாராமா, இப்படி புல்லட் மட்டும் திரும்பதாமா. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கோ. தேர்ட் வீடியோக்கு ஏக்கும் சிக்கும் 5-5. ஓகே நியாயமா கேக்குறேன் பாருங்க, இவங்க எவ்வளவுல இருக்காங்க? 5 மார்க்கா? 5 மார்க்கா? 0 நான் 0வா? 0 ஃபர்ஸ்ட் வருதா? 5 ஃபர்ஸ்ட் வருதா? 0 தானே வருது. அப்போ சத்தியமா நீ வந்து சென்டரா வந்தே ஆகணும். இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் நாங்க நிக்க வைக்கவே கூடாது. தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருக்க. ஓகேவா? நான் அந்த யார் இந்த மாதிரி பேச அந்த சுட்டு போற குண்டை போய் திருப்பி புடிச்சிட்டு வந்து திருப்பி ஊதி திருப்பி அனுப்பி விடுவேன். இந்த பக்கம் வா. 0 தான் ஃபர்ஸ்ட் வருது. வாங்குற மார்க்ல ஒண்ணும் இல்ல. அம்மா கரையம்மா இது வங்க கரையம்மா. பரவாயில்ல, என் பேரை காப்பாத்திட்டாங்க. இந்த ரவுண்ட்ல A 10 மார்க், C 10, B 0. அதுதான் ஃபர்ஸ்ட் வருது. இப்படி நான் தான் லீடிங். சோ ஆக மொத்தம் வந்து 0 வாங்கி இருக்காங்க பி டீம், பிரணிகா அண்ட் சோனியா. ஆமா. இதுக்கு என்னடா பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? சோனியாங்க ஐயோ சரி மியூசிக் போடுவாங்க, இப்ப டான்ஸ் ஆடணும். என்ன சோனியா? ஏய் குடிக்காத. மியூசிக் ஆடு. இப்படிதான் போடணும். அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. இதுவா டான்ஸ்? இப்ப நான் காட்டுறேன் பாரு டான்ஸ். தள்ளு. பாத்தியா? அவன் அவ்வளோ தூரம் ஆடி காமிச்ச பிறகும் நீ இப்படி இப்படி உனக்கு என்ன நக்கல் இருக்கணும்? அவன் டான்ஸ் சொல்றான். போ இதுக்குள்ள போ. இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஒரு ஃபுல் சாங் போடுவோம், அதுக்கு நீங்க ஆடி ஆகணும். அத வாரி விட்டு
ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ என்ன பண்ண போறோம்னா ஆ. பனிஷ்மெண்டால பாதிக்கப்பட்டு நம்மள மகிழ்விக்கிறதுக்காக டீம் சில இருக்கிறவங்க 2 பேரும் நம்ம இங்க கூப்பிடுறோம். தயவு செய்து எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இது உங்க ஸ்டைல். 1 1 2 தான் 2 3 5 தான் 5 5 10 தான் கபரக்க பிஞ்சு தான் ஆயா போட்டவன் 60 ஆயிடுச்சு 5 முடிஞ்சிடுச்சு ஆனாலும் லவ் ஜோடி தான் 20ல ஆரம்பிச்சோம் 20 போடல ஸ்டோரி தான் பயங்கரமா ஆடினாங்க 2 பேரும். தேங்க்யூ. போயிட்டே இருக்கு. ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு எனக்கு.